ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க, யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்து இதோ பாருங்க, யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்து பிரண்டை துவையல் எப்படி செய்வது என்று பார்த்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அக்கா, அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாருங்க, இவ்வளோ நேரட்டு இந்த வேலை தான், எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்குறாங்க இந்த பிரண்டை துவையலுக்கு. இந்த பிரண்டை துவையலுக்கு என்னென்ன வச்சு அரைக்கணும்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரண்டை எடுத்துகிட்டு வந்து அது பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறாங்க. விட்டு விட்டால் அந்த முடிச்சா இருக்கிறதுலலாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்க, இலை தலை அதில் உள்ள மேலே உள்ள தோல் இது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிறாங்க. க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அந்த இதில் உள்ளதை வந்து சின்ன சின்னதாக பீஸாக எடுத்து அதில் உள்ளதை எடுத்து அதில் உள்ள நாரை எடுக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க இந்த அக்கா. இந்த அக்காவுக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் சேனலை வந்து எல்லாருக்கும் இந்த பிரண்டை துவையல் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து அவங்களும் செஞ்சு பார்ப்பாங்கள்ல, அதுக்காக வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. பார், பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு. இந்த பிரண்டை துவையல் செய்வதற்கு முக்கியமான மூலப்பொருள்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உளுந்து, கடலைப்பருப்பு, புளி, காஞ்ச மிளகாய், பூண்டு, இது எல்லாத்தையுமே நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி அது தண்ணி எடுத்துக்கிட்டு பிரண்டை இந்த இந்த இதையும் நல்லெண்ணெய் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மண் சட்டியில் வதக்கிறது இன்னும் நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் வதக்குனா எல்லாத்தையுமே போட்டு வதக்கி சூடு ஆறிய பின் அது கூட கொஞ்சம் பெருங்காயம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கி முடித்து நல்லா ஆற வச்ச பிறகு அம்மியில் வைத்து அரைத்து சாப்பிட்டால் இன்றும் நல்லது. ஆனால் நம்ம வீட்டில் தான் அம்மி அரைக்கிறது மறந்துட்டோமே. நானே அம்மியை தொடுறதே இல்லை, போய் பார்த்துட்டு மட்டும்தான் வர்றோம். மிக்சியில் தான் அரைக்கிறோம். அதனால் மிக்சியில் அரைத்து இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுவிட்டு நன்றாக இருக்கும் என்றால் கமெண்ட் செய்யவும், லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைபர் பண்ணவும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடவும். பாருங்கள், இந்த இதை எடுத்து நாங்கள் நட்டு வைக்க போகிறோம். இந்த பிரண்டை இது இருக்குல்ல, இதை நட்டு எங்கள் வீட்டிலையே வந்து பிரண்டை இது நிறைய உருவாகிற அளவுக்கு நட்டு வைக்கலான்னு அந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்க, அந்த மூலையில் தான் நட்டு வைக்க போகிறோம். இது நட்டு வச்சு வளர்ந்த பிறகு வளர்ந்துருச்சு, இதே போல் உங்கள் வீட்லேயும் வச்சு வளங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.